தூக்கி அடிச்சாரு ஆன் டு த கவர்ஸ் ரீஜியன். அகெயின் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் புல் எக்ஸ்ட்ரா இருக்கு, காரணம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் இருந்தாலும் பவுண்டரிங்க. புல் டாஸ் யூஸ் பண்ணாரு, தூக்கி அடிச்சாருங்க. வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பால் தூக்கி அடிச்சாங்க ஆன் டு தி லெஃப்ட் சைடு, கண்ட்ரி திசையில தெரிச்சிக்கிட்டு போகுது. பால் பவுண்டரிக்கு மூவ் ஆயிருக்கு. அடுத்த பால் மறுபடியும் ஃபுல் டாஸா மீட் பண்ணிருக்காரு. இந்த முறை லாங் ஆன் திசையில தெரிச்சிக்கிட்டு வருது. செம ஸ்பீடாக போகுது ஆக்சுவலாக. ஸோ அவங்க இந்த இடத்துல ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ பால் நல்ல ஷார்ட் கவர்ஸ் திசையில தெரிச்சிக்கிட்டு போகுது. தெரிச்சிக்கிட்டு போகுது, தூக்கி அடிச்சாருங்க, போயிடுச்சு. அகெயின் ஒரு பவுண்டரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 பவுண்டரி, 5 4 அடிச்சு தூக்கி அடிச்சாருங்க. போயிடுச்சு பால். இங்கே பிளேயோட லாஸ்ட் பால் மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு, சீப்பி விட்டுருக்காரு. இந்த முறை விக்கெட்டுக்காக வாய்ப்பு. எஸ், கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. முதல் விக்கெட்டை எடுத்திருக்காங்க இங்கே நியூ டெக் ஸ்டார்ஸ். பவுண்டரியா மாறுது. இதோட லாஸ்ட் பால் ஒருத்திக்கு ஷேஜ் ஸ்ட்ரெயிட்டாகவே அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர். பேட்ஸ்மேனும் பெவிலியன் திரும்புறாரு. கண்ட்ரி அந்த லாங் ஆன். நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல். எஸ், இந்த முறை ராம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. அதுவும் செட்டில் பேட்ஸ்மேனான கார்த்திக் அரவிந்த். நெக்ஸ்ட் பால் வாங்கிட்டு இருந்து தூக்கி அடிச்சார் ஆன் டு தி லெஃப்ட் சைடு, லாங் ஆன் திசையில் போயிருக்கு. எஸ், பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. நல்ல ஷாட். அவுட்டுக்கான அப்பீல். எஸ், அவுட் கொடுத்துருக்காங்க. Oh my god, ஒரு மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஷாட், பட் பவுண்டரியா மாறி இருக்குங்க. எனிவே 17th ஓவரோட லாஸ்ட் பால். எல்பிடபிள்யூக்கான அப்பீல். எஸ், ஸ்ட்ரெயிட்டாகவே அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர். ராம் கூட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அடிச்சிருக்காரு. எஸ், நெக்ஸ்ட் பால் ராமுக்கு டீம் போல்டுங்க. எஸ், விக்கெட்டாக முடிஞ்சிருக்கு. இப்போ டீமுக்கு வேண்டிய டைம் ஸ்ரீராம். பவுண்டரியா மாறி இருக்குங்க. விஷயம் நம்ம 11th பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 2 நடக்கும் போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், பெர்மனன்ட்ஸில் பால் போயிருக்கு. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. அடித்த வேகத்திலே தெரிஞ்சிச்சு. அவுட்டுக்கான பெரிய அப்பீல். ஏன் ஸ்ட்ரெயிட்டாகவே கை தூக்கிட்டாரு. இன்டு த பேட்ச் போட்டார். ஃபைனல் லெக் ரீஜனில் அடித்து விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள். 2 பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? எஸ், அடுத்த பால் கார்த்திக் கிட்ட இருந்து. எஸ், பாயிண்ட் ரீஜனில் இழுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிளா இல்லை பவுண்டரியாக மாறி இருக்கு. ஏறி அடிச்சாரு. எஸ், ஸ்டாப் பண்ணாரு. பட் இருந்தாலும் போயிருக்குங்க பால். 14th ஓவரோட லாஸ்ட் பால். பவுண்டரியா மாறுது. நல்ல ஷாட்டுங்க. தூக்கி அடிச்சாங்க, தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு கவர்ஸ் திசையில. 15th ஓவரோட தேர்ட் பால். எஸ், ஃபுல் டாஸாக பிக் பண்ணார். இந்த முறை லெஃப்ட் சைடில் தெரிச்சிக்கிட்டு போய் பவுண்டரியாக மாறுதுங்க.
பவுண்டரியாக மாறுது. நல்ல ஷாட். நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க லெக் சைடில். லானில் தடுத்துருவாரா? நல்ல ஸ்டாப் அங்கே இல்லை. ஆனால் ஆஃப் சைடில் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அதை பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணுறாரு அவர் 50. செம விஷயம். 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் பவுண்டரியோட முடிக்கிறாங்களா? எஸ்.